ஃபைசானே மதீனா ஆன்லைன் அரபிக் கிளாஸஸ். உலகில் எங்கிருந்தாலும் திருக்குர்ஆனை தஜ்வீத் முறையில் கற்க, அதை மனனம் செய்ய ஒரு அரிய வாய்ப்பு. அத்தோடு அரபி மொழி பேச எழுத விரும்புவோருக்கு தனி வகுப்பு, பெண்களுக்கான ஆலிமா வகுப்பு என இவை அனைத்தும் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, உருது ஆகிய மொழிகளில் வயது வரம்பின்றி வார நாட்கள், வார இறுதி நாட்கள் என நடத்தப்பட்டு சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். தமிழக அரசியலில் அடுத்த பரபரப்பு. நடிகர் விஜயோடு கூட்டணி வைப்பதற்காக பாஜகவுடைய தலைவர் தற்போது பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி நியூஸ் 18ல வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி இப்ப அடுத்தடுத்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்தி வந்திருக்கக்கூடிய அதே நேரத்துல ஹெச் ராஜா திடீர்னு களத்துக்கு வராரு. வந்து விஜய்க்கு பகிரங்கமான ஆதரவு கொடுக்குறாரு. விஜய் அப்படின்னா லேட்டா வந்துட்டாரு, விஜய் மேல நீங்க எப்படி குற்றம் சொல்லலாம் அப்படின்னு இத்தனை நாளா ஒதுங்கி இருந்த ஹெச் ராஜா இன்னைக்கு ஹெச் ராஜா விஜய்க்கு ஆதரவா வந்து நிக்கிறாரு. குஷ்பு ஒரு பக்கம் விஜய்க்கு ஆதரவா வந்து நிக்கிறாங்க. மாரிதாஸ் இது சம்பந்தமா கோர்ட்ல நடந்த நிகழ்வு சம்பந்தமா பதிவு போடுறாரு. மாரிதாஸ் கைது செய்யப்படுறாரு. அப்ப மொத்த சங்கிகளும் இன்னைக்கு விஜயை சூழ்ந்து நிற்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல பரபரப்பா மாறி போயிருக்குது. இந்த இடத்துல விஜய் ரசிகர்களுக்கு நம்ம சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், தயவு செஞ்சு கொஞ்சமாச்சும் சிந்திச்சு செயல்படுங்க. ஏன்னா அந்த கரூர் மாவட்ட செயலாளர் அவருடைய மதியழகனுடைய மனைவியை கொஞ்சம் பாருங்க. ஒரு மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர் பொறுப்புல இருக்கிறவங்க அவருடைய மனைவி இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு வராங்க. ஜெயிலுக்கு அவர் கணவரை பார்க்கலாம்னு சொல்லி போறாங்க. யாருமே கூட இல்ல, ஒருத்தர் கூட இல்லாம அந்த அம்மாவை பாக்குறதுக்கு அவ்வளவு பரிதாபமா இருக்குது. புஷி ஆனந்த் ஒரு பக்கம் இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல, மதியழகனை உள்ள பிடிச்சு போட்டாச்சு, நான் எஸ்கேப் ஆகிறேன்னு சொல்லி முன்ஜாமீன் வாங்கிட்டு தலைமுறை வாங்கிட்டு இந்த அளவுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப இப்பேற்பட்ட நபர்கள் பின்னாடியே உங்க வாழ்க்கையை தொலைக்க போறீங்கன்னு சொல்லி இனியாச்சும் இளைஞர்கள் கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பார்க்கணும். இப்ப முக்கியமான செய்தி என்னன்னா, யூடியூபர் மாரிதாஸ் முழுக்க வெறுப்பு பேச்சுகள் பேசக்கூடிய, இஸ்லாமிய வெறுப்பு பேசக்கூடிய, திமுக காங்கிரஸ் வெறுப்பு மட்டுமே வாழ்க்கையை அலையக்கூடிய மண்ட கசாயம் மாரிதாஸ் இன்னைக்கு காலையில திடீர்னு கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இந்த கைதுக்கு என்ன காரணம்? திமுக அராஜகம் ஐயா புய்யான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கைதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது மாரிதாஸ் ட்விட்டர்ல ஒரு பதிவு ஒண்ணு போடுறாரு. அதுல வந்து நீதிபதி விஜய் கடுமையா தாக்கி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இது திமுக நடத்தி இருக்கக்கூடிய ஒரு நாடகம். அதாவது விஜய் தரப்பு வழக்கறிஞர்களுக்கு கோர்ட்ல இந்த அவங்களுக்கு ஒரு இடமே தரல, அவங்களுக்கு எந்த ஒரு நோட்டீஸுமே அளிக்கப்படல. அப்ப இங்க எல்லாருக்குமே நோட்டீஸ், ஒரு பேஜ் ஒண்ணு காட்டுறாங்க. அந்த பேஜ்ல பார்த்தோம்னா செக்ரட்டரி, தலைமைச் செயலாளருக்கு அதுல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது, டிஜிபி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது, கரூர் டவுன் இன்ஸ்பெக்டர் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு, இவங்க எல்லாம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஏன் விஜய் தரப்பு இதுல மென்ஷன் பண்ணல? அப்ப விஜய் தரப்பு நீங்க மென்ஷன் பண்ண மாட்டீங்க, அவங்களை கோர்ட்டுக்கு கூப்பிட மாட்டீங்க, அவங்களுடைய வழக்கறிஞர்களுக்கு வாய்ப்பு தர மாட்டீங்க. இது எதுவுமே தராம நீங்களா கோர்ட்ல ஒரு வழக்கு கொடுப்பீங்க. அதுல நீங்க விஜயை கடுமையா தாக்கி பேசுவீங்க. உங்களுடைய மீடியாவை வச்சு நீங்க அதை செய்தியை 4-5 நீங்க செய்திகளை திரிச்சு போடுவீங்க. ஆக மொத்தத்தில் அந்த நீதிமன்றத்தில் நடந்தது எல்லாமே திமுக நடத்திய ஒரு நாடகம் தான் அப்படின்னு சொல்லி நீதிபதியோட தீர்ப்பையே ஏதோ திமுக கொடுத்த ஸ்கிரிப்ட நீதிபதி வாசிச்சா மாதிரி இப்படி ஒரு கருத்தை மாரிதாஸ் ஒண்ணு பதிவிடுறாரு. அதுக்கடுத்து மாரிதாஸ் என்ன செய்யறாருன்னா, அந்த நீதிபதி செந்தில்குமார் அவருடைய இல்ல திருமணம் நடந்தது. அந்த திருமணத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்துகிட்டாரு. இப்போவாச்சும் புரியுதா? நீதிபதிகள் அரசியலை விட்டு நகர்ந்து இருக்கணும், அரசியல் தலைவர்களை விட்டு நீங்க நகர்ந்து இருக்கணும். அதாவது இந்த தீர்ப்புக்கு பின்னாடி நீதிபதி திமுக அரசியல கலந்துரையாடிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற கருத்துப்பட இவர் பேசுறாரு. விஜய் ரசிகர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்களா, இந்த நீதிபதியும் திமுக நிர்வாகி தான் அப்படி இப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு ஒரு கதைகள் பரப்ப ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, இந்த அளவுக்கு பரப்புறாங்களே, இந்த அளவுக்கு விஜய் தரப்புடைய வழக்கறிஞர்களுக்கு வாய்ப்பே தரப்படல, அவங்களுக்கு எந்த ஒரு எச்சரிக்கை நோட்டீஸுமே தரப்படல, இந்த அளவுக்கு ஒரு சர்வாதிகார நீதிமன்றத்தில் நடந்துச்சா அப்படின்னு பார்த்தோம்னா அங்கதான் உண்மை என்னன்னு வெளியில வருது. ஆக்சுவலா இது நடந்தது என்னன்னா, ஒரு பெட்டிஷனர், ஒரு மனுதாரர் அவர் போய் நீதிமன்றத்தை ஒரு மனு ஒண்ணு கொடுக்குறாரு. என்னன்னா, ஆதவர்ஜுனா ஆக்சுவலா நேற்று நீதிமன்றத்தில் நடந்தது 3 வழக்கு. ஒன்னு ஆதவர்ஜுனாவுடைய வழக்கு, 2வது புஷி ஆனந்த் முன்ஜாமீன் கேட்டது சம்பந்தமான வழக்கு, இன்னொன்னு இந்த கரூர் சம்பந்தமா தாவேக சம்பந்தமான ஒரு வழக்கு. தாவேக அந்த கட்சி சம்பந்தமா மட்டுமே நேற்று 3 வழக்கு நீதிமன்றம் 3 அவைகள்ல நடக்குது. அதுல ஒரு வழக்கு இவங்க இந்த ஒரே ஒரு சிங்கிள் பேஜ் ஒண்ணு காட்டுறாங்க தெரியுமா? அது என்ன வழக்கு அப்படின்னா, ஆதவர்ஜுனா மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தினேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெட்டிஷனர் அவரு கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கு. ஆதவர்ஜுனா கலவரத்தை தூண்டுற மாதிரி ஒரு பதிவு ஒண்ணு போடுறாரா, அந்த ஆதவர்ஜுனா மேல நீங்க நடவடிக்கை எடுக்கணும், அவர் விசாரிக்கணும், அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு தினேஷ் சொல்லக்கூடிய ஒருத்தர் மனு கொடுக்குறாரு. நான் ஆல்ரெடி புகார் கொடுத்தேன், அந்த புகாரின் அடிப்படையில் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலன்னு சொல்லி இதை நீதிமன்றத்துக்கு கொண்டு போறாரு. அப்பதான் இந்த நீதிமன்றத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தீர்ப்பை விசாரிக்கக்கூடிய, இந்த வழக்கை விசாரிக்கக்கூடிய நீதிபதி செந்தில்குமார், பெட்டிஷனர் மனுதாரர் தினேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் மனுதாரர் இருக்கிறாரு. யாருக்கெல்லாம் மனு போடுறாங்க, யாரெல்லாம் இதுல சேர்க்கணும்னு சொல்றாங்கன்னு சொல்லும் போது
தலைமைச் செயலாளர், தமிழ்நாடு அரசுடைய தலைமைச் செயலாளர், டிஜிபியை மென்ஷன் பண்றாங்க. அதுக்கப்புறம் கரூர் மாவட்ட டவுன் இன்ஸ்பெக்டர் அவரையுமே மென்ஷன் பண்றாங்க. அப்போ நான் புகார் கொடுத்தனே, இந்த புகாரை நீங்க விசாரிக்கல அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தான் அந்த மனு கொடுக்குறாங்க. இந்த இடத்துல விஜய் தரப்பை கூப்பிடுறதுக்கோ விஜய் தரப்புக்கு நோட்டீஸ் அனுப்புறதுக்கோ இதுல எந்த ஒரு லாஜிக்குமே இல்லை. உச்சநீதிமன்றத்துடைய பல தீர்ப்புகளுடைய வழிகாட்டலுமே இதுதான் சொல்லுது. இங்க நான் ஒரு புகார் கொடுத்தேன், அந்த புகார்ல ஒன்னும் ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்றதுக்கு குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபரை இதுல ஒரு நபரா ஒருத்தரை சேர்க்கணும், மனுதாரரா அவர் சேர்க்கணும்ன்றதுக்கு இதுல எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது. அவரு மேல குற்றவாளி அப்படின்னு சொல்லி அவர் மேல எஃப்ஐஆர் போடப்பட்டுட்டா அப்பதான் அவர் இந்த லிஸ்ட்ல வருவாரு. இவருமே விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் இந்த லிஸ்ட்ல வருவாரு. அதனாலதான் ஆதவ அர்ஜுனாவுடைய தரப்புக்கோ தாவேகாவுடைய தரப்புக்கோ எந்த ஒரு எச்சரிக்கை நோட்டீஸுமே இந்த வழக்கு சம்பந்தமா அனுப்பப்படல. ஆனா அங்க நீதிமன்றத்துல நடந்தது அந்த புஷி ஆனந்த் வழக்கு சம்பந்தமா அங்க பல வழக்கறிஞர்கள், தாவேகாவோட பல வழக்கறிஞர்கள் வாழாடினாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே மொத்தமா பூசி மழுப்புற மாதிரி இங்க இவங்க வழக்கறிஞர்கள் உள்ள சேர்க்கவே இல்லை, இவங்க வாதாடுறதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவே இல்லை, ஒரு சர்வாதிகார தீர்ப்பு அங்க வாசிக்கப்பட்டுருச்சு அப்படி இப்படின்னு சொல்லி இப்படி பொய்களை பரப்பிட்டு இருந்தார் மாரிதாஸ். அதனாலதான் மாரிதாஸ் கைது செய்யப்படுறாரு. சரி, அந்த நீதிபதியோட இல்ல திருமண விழாவுக்கு முதலமைச்சர் போயிட்டாரு. ஏன்னா ஒரு அறிவு வேணாம். ஒரு நீதிபதி ஒரு மாவட்டத்துல ஒரு நீதிபதியா இருக்கிறாருங்கும் போது அப்போ ஒரு முதலமைச்சரையோ ஒரு அமைச்சர்களையோ கூப்பிடுறது வழக்கம் தான். அது யாரா இருந்தாலும் எந்த கட்சியா இருந்தாலும் போதான் செய்வாங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன், அங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மட்டுமா அந்த திருமண விழாவில் கலந்துகிட்டாரு? அதிமுகவுடைய மாநிலங்களவை எம்பியா இருக்கக்கூடிய இன்பதுரை, அவர் ஒரு வழக்கறிஞர், இன்னைக்கு மாநிலங்களவையோட எம்பி. அவரு இன்பதுரையும் அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு. இந்த செய்தியை இன்பதுரையே அவருடைய ட்விட்டர் பக்கத்துல பேஸ்புக் பக்கத்துல பதிவு செஞ்சிருக்கிறாரு. மாண்புமிகு நீதி அரசர் செந்தில்குமார் அவருடைய இல்ல திருமண விழாவில் நான் கலந்து கொண்டேன்னு சொல்லி அதிமுகவுடைய எம்பி இன்பதுரை அவருமே பதிவு செஞ்சிருக்கிறாரு. அப்ப அதிமுக சார்பில் இருந்தும் அந்த திருமண நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க, திமுக சார்பில் இருந்து கலந்துக்கிட்டாங்க. ஒரு முதலமைச்சரா மு க ஸ்டாலின் அந்த இடத்துல போய் கலந்துக்கிட்டாரு. அப்ப அதிமுக சேர்ந்தவங்க போய் கலந்துக்கிட்டாங்கன்றதால இந்த நீதிபதி அதிமுக சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் கூட அடிப்படை அறிவே இல்லாம இந்த இடத்துல என்னன்னா, விஜய்க்கு எதிராக யாராவது ஒரு கருத்து பேசிடக்கூடாது, அந்த கருத்து யாராவது பேசிட்டாங்கன்னா அவங்கள போய் உடனே கடிச்சு கொதறணும். அது நீதிபதி அந்த நீதிபதி பேசல ஏதாவது ஒரு லாஜிக் மிஸ்டேக் இருக்கா? அவ்வளவு அருமையான கருத்துக்களை நீதிபதி பேசினாரு. ஆனா அந்த நீதிபதிக்கு என்ன காரணம் கற்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதி திமுக காரரு பாத்தீங்களா மு க ஸ்டாலின் வீட்டு கல்யாணத்துக்கு போனாரு அப்படி இப்படின்னு சொல்லி பல பொய்கள் பரப்புனாங்க. இந்த பொய்களுக்கான ஒரு அடித்தளம் போட்டு கொடுத்தது இந்த மாரிதாஸ். அதனாலதான் அப்படி பொய்களையும் வதந்திகளையும் வச்சு அவ பரப்புறதால இப்படி பொய்களையும் வதந்திகளையும் பரப்புனா தூக்கி மடியில தூக்கி வச்சு கொஞ்சம் மாட்டாங்க, பிடிச்ச அரசு தான் பண்ணுவாங்க. அதனாலதான் இன்னைக்கு யூடியூபர் மாரிதாஸ் இன்னைக்கு பரபரன்னு பிடிச்சி கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இல்ல நம்ம என்ன கேட்கிறோம், நரேந்திர மோடிஜி முன்னாள் நீதிபதி சந்திரசூட், உச்ச நீதிமன்றத்துல தலைமை நீதிபதி சந்திரசூட் அவருடைய வீட்டுக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறதுக்கு போனாரு. அப்பெல்லாம் இந்த மாரிதாஸ் நீதிபதிகள் அரசியல் நகர்வுகளை விட்டு நகர்ந்து இருக்க வேண்டும் அப்படின்னு அன்னைக்கெல்லாம் நீ கருத்து சொன்னியா? ஒரு நீதிபதியோட வீட்டுல நடக்கக்கூடிய ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு அன்னைக்கு அவர் நீதிபதியா தான் இருக்கிறாரு. அந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு பிரதமர் போய் அதுல கலந்துப்பாரு, அதுல நீ எதையுமே பேச மாட்டேன். இங்க முன்னாள் நீதிபதிகளா இருந்த பல பேருக்கு பாபர் மசீதை தீர்ப்பு கொடுத்தவர்களுக்கு அவங்களுக்கு எம்பியா பொறுப்பு கொடுக்கப்படும், அவங்க ஆளுநர் அவங்களுக்கு நியமிக்கப்படும். அப்பெல்லாம் அரசியல் நகர்வு அவங்களுக்கு தெரியாது, அரசியல் நகர்வு நீங்க நகர்ந்துருங்க அப்படிலாம் உங்களுக்கு சொல்றதுக்கு வாய் வராது. ஒரு நீதிபதியா இருந்த நபர் அவர் தன்னோட பொறுப்பை ராஜினாமா பண்ணிட்டு கொல்கத்தாவில பாஜக வேட்பாளராக நின்று எம்பியா ஜெயிச்சு நிப்பாரு. அங்கெல்லாம் அவங்க புனித வாய் பேசாது. இங்க ஒரு நீதிபதி நியாயமா தானடா பேசினாரு. நேற்று நீதிபதி செந்தில்குமார் என்ன தப்பா பேசிட்டாரு? அந்த இடத்துல அவர் சொன்னக்கூடிய கருத்து, நடிகர் விஜய்க்கு ஒரு தலைமை பண்பே கிடையாது அப்படிங்கிறாரு. உண்மையான 100% உண்மையான ஒரு வார்த்தை. ஆனா திரும்ப திரும்ப நம்ம சொல்றது, அந்த கூட்டத்துல 14 வயசு பசங்க 15 வயசு பசங்க தான் அதிகமா நின்று இருந்தானுங்க. அவனுக்கு ஓட்டு கூட கிடையாது. அங்க தளபதியின் காலையில இருந்து தண்ணி வத்த அந்த திக்கி கத்துறான், பேனர் மேல ஏறுறான், அங்க இருக்கக்கூடிய கரண்ட் கம்பி உயிருக்கு ஆபத்து அதை கூட தெரியாம மேல ஏறான். விஜயோடைய மகனோ அப்படி மேல ஏறினா விஜய் அந்த இடத்துல பேசுவாரா? அப்போ அங்க இருக்கிற யாரோ விட்டு பிள்ளைங்க தானே, அந்த தைரியம் தானே உனக்கு. அப்போ அவனை கீழே இறங்கினா நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி அவங்கள கண்டிக்கிறதுக்கோ, ரோகிணி தேட்டர்ல அந்த சீட்டெல்லாம் அடிச்சு உடைக்கும் போது கூட அதை பத்தி வாயே திறக்காம, இங்க மாநாடுல அந்த பசங்க எவ்வளவோ பண்ணாங்க, கிரீஸ் தலைவரான், கிரீஸ் மேல ஏறான். அப்ப எவ்வளவுதான் நீங்க இவ்வளவு கோமாளி வித்த காட்டினாலும் நீங்க பண்போட இருக்கணும், நீங்க ஒரு ஒழுக்கத்தோட இருக்கணும், நம்ம சட்டத்தை கட்டுப்பட்டு நடக்கணும், நம்ம கட்சியோட கொள்கை இதுதான், இந்த கொள்கையின்படிதான் நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி இது எதையுமே சொல்லாத ஒரு தலைவர், அவனை கடைசி வரைக்கும் கிறுக்கனாவே வச்சுக்கிட்டு அது மூலியமா ஆதாயம் அடையக்கூடிய ஒரு நபரா இருக்கிற தலைமை பண்புக்கு துளி அளவு கூட சம்பந்தம் இல்லை. அடுத்த நீதிபதி இன்னொரு வார்த்தையுமே சொன்னாரு, இவ்வளவு ஒரு மோசமான துக்ககரமான நிகழ்வு நடந்திருக்குது, அதுக்கு ஒரு கட்சி வருத்தம் கூட தெரிவிக்காது, அது வருத்தம் கூட தெரிவிக்காதெல்லாம் நீங்களாம் ஒரு கட்சியா அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறாரு. இதுவுமே 100% உண்மையான ஒரு வார்த்தை. ஏன்னா யாராவது கொஞ்சம் கூட ஈவு இறக்க ஒருத்த அங்கிருந்து தெரிச்சு ஓடுவானா? இந்த அளவுக்கு தெரிச்சு ஓடுறாரு. போகக்கூடிய வழியில அவருக்கு போன் கால் ஏதோ வராமல இருந்திருக்கும், இந்த மாதிரி 30 உயிர் போயிருச்சு 40 உயிர் போயிருச்சுன்னு சொல்லி போன் கால் வராமல இருந்திருக்கும்.
ஏன் ஏர்போர்ட்ல, திருச்சி ஏர்போர்ட்ல பத்திரிகையாளர் சார் 30 உயிர் போயிருச்சு சார் சொல்றாரு, அப்போ கூடமா உங்களுக்கு ஈவராக்கும்ல. அதுக்கு அடுத்து 3 நாள் கழிச்சு தான் வெளியில வருவாராம். அதாவது இயேசு சிலுவையில் அரைஞ்சு 3 நாள் கழிச்சு உயிர் பித்தாரு கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு விஜய் வந்து 3 நாள் கழிச்சு வெளியில வந்து சிஎம் சார் பழி வாங்குறீங்களா சார் அப்படின்னு சொல்லி இப்படி மூஞ்ச பேன்னு வச்சுக்கிட்டு அப்ப வந்து வீடியோ போடுவாரு. அப்ப நீங்க எல்லாம் அப்படி துளி அளவு கூட உங்களுக்கு வருத்தம் கிடையாது, நீங்க எல்லாம் ஒரு கட்சியான்னு சொல்லி நீதிபதி நியாயமான ஒரு மனிதாபிமானத்தோட என்ன கேள்வி கேட்கணுமோ அந்த கேள்வி தான் அங்க நீதிபதி முன் வச்சிருக்கிறாரு. அதுக்கடுத்து நீதிபதி சொன்ன கருத்து என்னன்னா, இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு எந்த கருணையுமே காட்டக்கூடாது அப்படிங்கிறாரு. இது 1000% உண்மையான வார்த்தை. ஏன்னா ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு நடக்கும் போது இவங்க தான் போலீஸ்ட்ட போய் பர்மிஷன் கேட்கறாங்க. நாங்க 12 மணிக்கு எல்லாரையும் வர சொல்றோம், 3 மணிக்கு பர்மிஷன் கேட்கறாங்க, 12 மணிக்கு எல்லாரையும் வர சொல்லிடுறாங்க. அவங்களுக்கு தண்ணிக்குன்னு எதுவுமே கொடுக்கல. அந்த நிகழ்ச்சியை வந்து 10,000 பேர் தான் வருவாங்கன்னு சொல்றாங்க. ஆனா வேணும்னே காக்க வச்சு 25,000 30,000 பேர் உள்ள சேர்க்கறாங்க. அவங்களுக்கு தண்ணியோ அவங்களுக்கு அடிப்படை வசதியோ எதுவுமே செஞ்சு தரல. கடைசியில பிரச்சனை ஆனதுக்கு பிறகு அவங்க அங்கிருந்து தப்பிச்சு போய் தலைமறைவாயிருவாங்க. இப்ப ஒரு பேர் புஷி ஆனந்த் இப்போ வரைக்கும் தலைமறைவா இருக்கிறாரு. நேத்து புஷி ஆனந்த்ல வந்த கேஸ்ல தான் அந்த 2வது கேஸ் இருக்கு இல்லையா, புஷி ஆனந்த் தனக்கு முன்ஜாமீன் கேட்டார் இல்லையா, அந்த கேஸ்ல தான் இது சம்பந்தமா நீதிபதி இந்த கருத்தை சொல்றாரு. அப்ப தலைமறைவாயிருவாரு. முன்ஜாமீன் நீதிபதி தரவே முடியாது, இப்படியாப்பட்ட அநியாயம் செய்வீங்க நீங்க, உங்களுக்கு முன்ஜாமீன் ஒரு கேடா அப்படின்னு சொல்லி முன்ஜாமீன் தர முடியாதுன்ட்டாரு. இப்போ வரைக்கும் புஷி ஆனந்த் தலைமறைவு. அப்போ இவ்வளவு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நிகழ்ச்சி ஏற்பாடு நீங்க தான், அதுக்கு நீங்க தான் முழு பொறுப்பு இருக்கணும். அப்ப என்னோட ஒரு இயலாமை, என்னோட ஒரு தவறால தான் இவ்வளவு உயிர் போயிருச்சு, இதுக்கு நான் தான் முழு பொறுப்பு இருக்கணும் சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்கணும். அந்த மன்னிப்பும் கேட்கல. சரி இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சு, இதுக்கு நான் தான் முழு பொறுப்புன்னு சொல்லி போலீஸ்ட வந்து சரணடைஞ்சிருக்கணும், அதையுமே செய்யல, தலைமறைவா இருப்பாங்கன்னா இவங்க மேல எப்படி கருணை காட்ட முடியும்? அதனால நீதிபதி சொன்னாரு, இவங்களுக்கு எல்லாம் துளி அளவு கூட கருணை காட்டக்கூடாது. விஜய் மேல ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கிறீங்க? போலீஸ் உடனே விஜய் மேல போய் நடவடிக்கை எடுங்க. விஜயோட வாகனத்தை நீங்க நேரம் பறிமுதல் செஞ்சிருக்க வேணாமா? ஏன்னா அநியாயம் என்னன்னா அந்த வாகனத்துக்கு போய் ஆயுத பூஜை கொண்டாடினாங்க பாருங்க, அதுலதான் நீதிபதி ரொம்ப காண்டாயிட்டு இருக்காரு. அந்த வாகனத்தை நீங்க பறிமுதல் செய்ய வேணாமா அப்படின்னு நீதிபதி கேட்கிறாரு. அப்புறம் விஜய் தரப்பு வழக்கறிஞர்கள் அங்க கேட்கறாங்க. இந்த மாரிதாஸ் மண்டகசாய மாரிதாஸ் சொன்னாரு, விஜய் தரப்பு வழக்கறிஞர்களுக்கு அங்க இடமே தரல, அராஜகம் நடக்குதுன்னாங்களே, இதெல்லாம் சொல்லாமல அவங்க வந்து வாதாடிட்டு இருந்தாங்க. அந்த கேஸ் வேற இந்த கேஸ் வேற. இங்க விஜய் தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து சொல்றாங்க, இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாத்தணும். ஏன்னா சிபிஐக்கு மாத்திரம் அது மோடியோட கண்ட்ரோலுக்கு போயிடும், அப்ப நமக்கு தேவையானது எல்லாமே கிடைச்சிடும் சொல்லி அந்த திமிரிலேயே சிபிஐ வேணும்னு கேக்குறாங்க. அப்பதான் நீதிபதி சொன்னாரு, சிபிஐ கேக்குறீங்களப்பா, சிபிஐ நீங்க யாரெல்லாம் சிபிஐ வேணும்னு கேக்குறீங்களோ உங்களுக்கு இதனால ஏதாவது பாதிப்பு வந்துச்சா? உங்களுக்கு உங்களுடைய இந்த கட்சியை சேர்ந்த யாராவது ஒருத்தர் நீங்க இதுல பாதிக்கப்பட்டீங்களா? அப்ப எப்படி நீங்க சிபிஐ கேட்கறது உங்களுக்கு என்ன முகாந்திரம் இருக்குது? ஒரு வழக்கு இங்க நடக்கும் போது அதுல போலீஸோட விசாரணை சரியில்லை, போலீஸ் ஒருதலை பட்சமா செயல்படுறாங்க, போலீஸ் அங்க நடவடிக்கையே எடுக்கல அப்படின்ற பட்சத்துல தான் அடுத்த கட்டமா சிபிஐக்கு போவோம். ஆனா இங்க போலீஸோட விசாரணை எல்லாமே கரெக்டா இருக்கு. இன்னும் பார்த்தோம்னா போலீஸ் இங்க விஜய் கிட்ட தான் ஆதாரம் கேட்கறாங்க. உன் வண்டியில சுத்தி 24 சிசிடிவி கேமரா வச்சிருக்கல, எல்லாமே 8K குவாலிட்டியில பிக் பாஸ் வீட்டுல யூஸ் பண்ற கேமரா வச்சிருக்கல, அந்த கேமரா ஃபுட்டேஜ் கொடுனா அதை இப்போ வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க. அங்க ட்ரோன்லாம் வச்சு வீடியோ எடுத்தீங்களே, அந்த ட்ரோன்லாம் கூட அதை கொடுக்க மாட்டாங்க. அதை எல்லாத்தையும் கொடுத்தா மொத்த வண்டவாளமும் தண்டவாளத்துல ஏறி நிற்கும். ஏன்னா மூச்சை நெரிச்சு சாவடிச்சாங்க, துண்டை போட்டு நெருக்கி சாவடிச்சாங்க, ஆம்புலன்ஸ் உள்ள வந்ததால தான் பிரச்சனை நடந்துச்சு, செந்தில் பாலாஜி ஆளு உள்ள வந்துட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல, இது எல்லாமே இவங்க அம்பலப்பட்டு போயிருவாங்க. அதனாலதான் எந்த ஃபுட்டேஜும் இன்னும் தராம இருக்கிறாங்க. அதனாலதான் நீதிபதி இப்படி சொன்னாரு, போலீஸ் நடவடிக்கை எடுக்கலன்னா சிபிஐக்கு போலாம், இங்கதான் எல்லாமே கரெக்டா எடுக்கப்பட்டு இருக்க, அப்புறம் எப்படி சிபிஐ கேட்கிற? சிபிஐ கேட்கறிய நீ இதனாலதான் பாதிக்கப்பட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி நீதிபதி அடுக்கடுக்கான வச்சு வெள்ளு வாங்கியிருக்காரு நீதிபதி. இதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அப்ப இப்பேற்பட்ட அநியாயம் நடப்பீங்க, இதெல்லாம் ஒரு கலவரம் வேலையை பண்ணிருக்கிறீங்க, ஒரு கட்சி இப்படி எதுவுமே பண்ணாது, உங்களுக்கு தலைமை பண்பே கிடையாது, உங்களுக்கு முன்ஜாமீன் ஒரு கேடான்னு சொல்லி நீதிபதி முன்ஜாமீனே தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்ப இப்பேற்பட்ட சம்பவங்கள் நேற்று நீதிமன்றத்தில் நடந்து இவங்க என்னெல்லாம் கோளாறு வேலைகள் செஞ்சாங்களோ, ஏன்னா இவங்க கழுத்தை நெரிச்சு சாவடிச்சாங்க, திமுகவுடைய சதினாங்கல்ல, நீதிமன்றத்தில் போய் அப்படி எதுவுமே சொல்லல. இது சதியா அப்படின்னு நீங்க சொல்லிட்டு அங்க உள்ள போயிட்டு என்ன பண்றாங்க, இது சதி இல்ல இது விபத்து தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இத்தனை நாளால இந்த அப்பாவி பசங்களை நம்ப வச்சு இதை நம்பி அவங்கள வீடியோ போட்டு பல பேர் கைது ஆனானுங்களே, அவங்களோட கதி என்ன? அப்ப இவ்வளவு ஒரு அநியாயம் அங்க நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் புஷியானந்த் அங்க முன் வச்சு நீதிமன்றத்தை முன் வச்ச இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அங்க இன்னொருத்தனை கையை காட்டி புஷியானந்த் எஸ்கேப் ஆகக்கூடிய வேலையை பாக்குறாரு. அது நான் நிகழ்ச்சி ஏற்பாட்ட நான் கிடையாது சார், அது எனக்கு இதுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, மதியழகன் தான் மாவட்ட தலைவர், மதியழகன் தான் எல்லாம் செஞ்சாரு, மதியழகன் தான் கைது செஞ்சிட்டீங்களே, என்ன விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லி கடைசியில மதியழகனை கையை காட்டிட்டு நான் தப்பிச்சா போதும் அப்படின்னு எஸ்கேபிச வேலையை தான் இந்த இடத்துல செஞ்சுட்டு இருக்காங்க. பாவம் அப்பாவி மதியழகன், இந்த கட்சி ஒரு மாற்றம் கொடுக்கும் அப்படின்னு நம்பி வந்தவர் இன்னைக்கு மதியழகன் மாதிரியான பல அப்பாவிகள் அங்க சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. இது தெரியாம மதியழகனோட மனைவி என்ன பண்ணாங்கன்னா அந்த கூட்டத்தை வந்து ஸ்ப்ரே அடிச்சாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அந்த அம்மா அப்பாவித்தனமா தன்னோட கணவரை கைது செஞ்சுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி அந்த அம்மா ஏதாவது ஒன்று சொல்லணுமே சொல்லி யாரோ சொல்லி கொடுத்தா அந்த அம்மா சொன்னாங்க. ஆனா அப்போ கூட அது பொய், ஏன்னா அந்த எங்க ஒரு வீடியோலுமே அது பதிவாகல. அப்படி இருந்தா விஜய் தரப்பு வீடியோ காட்டியிருப்பாங்க.
ஆனா அப்ப கூட அந்த அம்மா ஏதோ கணவனை புடிச்சு போயிட்டாங்கன்ற சோகத்துல பேசுறாங்க. அந்த அம்மா மேல எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பெருந்தன்மையோட தான் அந்த அரசு நடந்துக்கிட்டாங்க. ஆனா அந்த அம்மா இன்னைக்கு கணவனை பார்க்கலான்றதுக்காக நீதிமன்றத்துக்கு போறாங்க, ஜெயிலுக்கு போறாங்க. போகும்போது அம்மா தனி ஒரு ஆளா போறாங்க. கூட ஒரே ஒரு ஆள், அவங்களுடைய அப்பாவா அண்ணனா தெரியல, அவரு தான் அந்த அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு போறாரு. கூட ஒரு கட்சியை சேர்ந்த ஒருத்தம் கூட வந்து நிக்கல. இதெல்லாம் ஒரு கட்சியா? கூட ஒருத்தம் கூட வந்து நிக்கல. அந்த கட்சியை சேர்ந்தோம் ரசிகன் சொல்றோனோ ஒருத்தம் கூட நிக்கல. அந்த மதியழகம் பாவம் அப்பாவியா இன்னைக்கு உள்ள போயிருக்கிறாரு. அவருடைய மனைவி யாரும் இல்லாம நடுத்தரல நின்றுட்டு இருக்காங்க. அதனாலதான் அந்த இளைஞர்களை திரும்ப திரும்ப சொல்றது, இது மாதிரியான கொள்கை இல்லாத நபர்கள் நீங்க பின்னாடி போனீங்கன்னா கடைசியில இது மாதிரி நடுத்தருவுல தான் நீங்க நிக்கணும். அவங்கள நம்பி நீங்க அவங்க சொல்லக்கூடிய வதந்திகளை பரப்புனீங்கன்னா கடைசியில் அழிய போறது உன்னோட வாழ்க்கை தான் அப்படிங்கிறத இனியாச்சும் அந்த இளைஞர்கள் கொஞ்சமாச்சும் சிந்திச்சு பார்க்கணும். சரி, இதெல்லாம் நடந்திருக்கக்கூடிய நேரத்துல இன்னைக்கு காலையில நியூஸ் 18ல ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒன்று நடந்துட்டு இருக்குது. பாஜகவுடைய மூத்த தலைவர் ஒருவர் விஜயோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா இப்ப இந்த கேஸ் இப்படி நடந்துருச்சு, விஜய் மிகப்பெரிய சிக்கல்ல சிக்கி தவிக்கிறாரு. இந்த வழக்கு சிபிஐ கைக்கு போனாலோ அல்லது விஜய் மேல நடவடிக்கை எடுக்கணும், ஆதவர்ஜுனா மேல நடவடிக்கை எடுக்கணும், ஏன்னா ஆதவர்ஜுனா கலவரத்தை தூண்டக்கூடிய விதத்துல பேசியிருக்கிறாரு. அப்ப இப்படி எல்லாம் நடந்துட்டா உன்னை காப்பாத்துறதுக்கு எங்களை தவிர வர வழி இல்ல அப்படின்ற மிகப்பெரிய ஒரு டிமாண்டை வச்சிருக்காங்க. திமுக பத்தி அவங்க பெரிய ஒரு பலமான சக்தியோட கூட்டணி பலத்தோட இருக்கிறாங்க. நீ இப்படி தனியா நின்ற வேலைக்கு ஆகுது, நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்தாதான் திமுக எதிர்க்க முடியும்னு சொல்லி இப்படி ஆசை வார்த்தை காட்டியோ அல்லது விஜய் ஆல்ரெடி இவங்களே ஸ்கிரிப்ட் கொடுத்து அனுப்பி விட்டோ ஏதோ ஒரு வகையில விஜயை உள்ள சேர்க்கிறதுக்காக மிகப்பெரிய பேச்சுவார்த்தை இங்க நடக்குது அப்படிங்கிற செய்தி இன்னைக்கு நியூஸ் 18 மாதிரியான பல ஊடகங்கள் இந்த செய்தி வந்திருக்குது. அதெல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த செய்திகள் பரபரப்பா வந்திருக்கக்கூடிய அதே நேரத்துல பார்த்தோம்னா பட்டுன்னு பார்த்தோம்னா எச் ராஜா திடீர்னு களத்துக்கு வராரு. எச் ராஜா பார்த்தோம்னா மெர்சல்னு விஜய் படம் வந்துச்சு. அந்த படத்துல ஜிஎஸ்டி சம்பந்தமா அந்த டைரக்டர் அட்லி ஜிஎஸ்டி எதிர்த்து ஒரே ஒரு வார்த்தையை வச்சாரு. அதுக்கு அந்த படத்தை அடிக்கணும், ஒழிக்கணும், கொளுத்தணும்னு சொல்லி அவ்வளோ அராஜகமா பேசின எச் ராஜா விஜயோடைய ஓட்டர் ஐடி எடுத்து வெளியில லீக் பண்ணிவிட்டு இவர் சாதா விஜய்ல ஜோசப் விஜய்னு சொன்ன எச் ராஜா இன்னைக்கு விஜயோடைய அரசியல் பாஜகவுக்கு ஏதோ ஒரு வகையில சாதகமா போகுதுன்னு தெரிஞ்ச உடனே விஜய் அப்படி என்ன செஞ்சாரு? தப்பு செஞ்சதால திமுக தான். விஜய் அப்படி என்ன செஞ்சிட்டாரு? 1 மணி நேரம் லேட்டா வந்தது தப்பா அப்படிங்கிறாரு. அப்ப பத்திரிகையாளர் கேட்கறாங்க, சார் 1 மணி நேரம் லேட்டா வரல சார், 7 மணி நேரம் 8 மணி நேரம் லேட்டா வந்தார் சார். 7 மணி நேரம் 8 மணி நேரம் தானே, வர வழியில கூட்டமா இருந்திருக்கும், யார்ட்டையும் 4 பேர்ட்ட பேசிட்டு வந்திருப்பாரு. எம்ஜிஆருக்குலாம் 36 மணி நேரம் வெயிட் பண்ணல அப்படிங்கிறாரு. எம்ஜிஆர் எந்த காலத்துல 36 மணி நேரம் லேட்டா வந்தாரு? அப்போ இவ்வளவு நாள என்ன ஒரு பொய் புரளி அவதூறு அரசியல செஞ்சாங்களோ அந்த அரசியல இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவா இன்னைக்கு இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப விஜய் மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, இந்த திமுக தான் இங்க அராஜகம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி விஜய் முழுக்க அப்படி செக்யூரிட்டி கார்டு மாதிரி விஜய் இன்னைக்கு காப்பாற்றக்கூடிய வேலையில எச் ராஜாவே இன்னைக்கு களத்துல இறங்கிட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம அக்கா குஷ்பு ஒரு பக்கம் விஜய்க்கு ஒரு ஆதரவு, அண்ணாமலை ஒரு பக்கம் விஜய்க்கு ஆதரவு, இப்படி பலதரப்பட்ட பாஜகவுடைய ஆதரவாளர்கள் இவங்க எல்லாருமே விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஆதவர்ஜுனா கலவரத்தை தூண்டுற மாதிரி பதிவு போட்ட ஆதவர்ஜுனா தனி விமானத்துல டெல்லிக்கு போனாரு. அதை பத்தி நம்ம எக்ஸ்பிளைனா ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம். தனி விமானத்துல டெல்லிக்கு போறாரு. அந்த போன லிஸ்ட்ல டி மகேந்திரன் ஒரு பெயர் இருந்தது. அந்த டி மகேந்திரன் பாஜகவுடைய முன்னாள் வேட்பாளர் மகேந்திரன் தான் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால பல்வேறுபட்ட செய்திகள் வருது. குறிப்பா அதுல என்னன்னா 2 NSG பாதுகாவலர் போறாங்க. நேஷனல் செக்யூரிட்டி கார்டை சேர்ந்த 2 பாதுகாவலர்கள். நேஷனல் செக்யூரிட்டி கார்டுங்கிறது பிரதமருக்கோ மத்திய அமைச்சர்களுக்கோ கொடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு படை. அந்த தேசிய பாதுகாப்பு படை பாதுகாப்பு ஒரு சாதாரண ஆதவர்ஜுனாவுக்கு அந்த பாதுகாப்பை கொடுத்து டெல்லிக்கு ஆதவர்ஜுனா அனுப்புறாங்க. டெல்லியில போய் அவர் போன வேலை எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. இப்போ ஆதவர்ஜுனா உத்தரகண்டுக்கு கிளம்பி விடுறாரு. பாஜகவுடைய வெறுப்பு நிறைந்த ஆட்சி நடக்கக்கூடிய உத்தரகண்டுக்கு கிளம்பி விடுறாரு. இல்ல நீ தான் சொன்ன எங்க அம்மா 5 வயசுல இறந்து போயிட்டாங்க, அந்த துக்கத்துல நான் இருந்தேன், அதுக்கு அடுத்து இந்த ஒரு துக்கத்தை சந்திக்கிறேன்ற. அப்ப அவ்வளவு பெரிய துக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் டெல்லியில போய் இங்க இருந்து தனி விமானத்துல தேசிய பாதுகாப்பு படையோட டெல்லிக்கு போவாராம். முடிச்சுட்டு நேரம் உத்தரகண்டுக்கு போயிடுவாராம். இங்க பாதிக்கப்பட்ட மக்களை வந்து பார்க்க மாட்டாராம். அப்ப இதுக்கு பின்னாடி இவங்க எல்லாரையும் யாரை இயக்கிக்கிட்டு இருக்கிறா, இவங்களுக்கு யாரு ஸ்கிரிப்ட் கொடுத்து களத்துக்கு அனுப்புனா அப்படின்ற ஒட்டுமொத்த உண்மையுமே இன்னைக்கு அம்பலமாயிட்டு இருக்குது. ஏன் இது அம்பலமாயிருக்குன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா பாருங்க. விஜய் தன்னுடைய அரசியல் எதிரியா திமுகவை சொல்றாரு, கொள்கை எதிரியா பாஜகவை சொல்றாரு. எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக தான் அப்படின்னு சொல்லி மேடையில அலங்கார பேச்சு அந்த பேப்பரை பார்த்து படிச்சு பேசினார் இல்லையா? உண்மையால கொள்கை எதிரியா இருந்தா பாஜக உங்களுக்கு ஆதரவு வந்து நிப்பாங்களா? இப்ப நான் என்ன கேட்கிறேன், திமுகவுக்கு எத்தனையோ சட்ட சிக்கல்கள் வந்திருக்குது, எத்தனையோ பிரச்சனைகள். உதயநிதி ஸ்டாலின் சனாதனம் வந்து மனிதனுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, அதனால அந்த சனாதனம் ஒழிக்கப்படணும்னு சொல்லி சொல்ற விஷயத்த வட மாநிலங்கள் எப்படி பரப்புனாங்கன்னா இந்துக்களே ஜெனோசைடு செய்ய சொல்றாங்க, இந்துக்களே இனப்படுகொலை செய்ய சொல்லி உதயநிதி ஸ்டாலின் பேசுறாருன்னு சொல்லி ஒரு அவதூறான கருத்துக்கள் பேசினாங்க. இந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலினுக்கு எத்தனை நெருக்கடிகள், திமுகவுடைய அமைச்சர்கள் எவ்வளவு நெருக்கடிகள், திமுக கட்சிக்கு எவ்வளவு நெருக்கடிகள் கொடுத்தாங்க. ஆனா அப்பெல்லாம் பாஜக அவங்களுக்கு ஆதரவா வந்து நிக்கல. ஏன்னா இவங்க பாஜகவுடைய கொள்கை எதிரி அப்படிங்கறதால இவங்களுக்கு ஆதரவா வந்து நிக்கல. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எத்தனையோ நெருக்கடிகள் கொடுத்தாங்க. அப்பெல்லாம் பாஜக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆதரவா வந்து நிக்கல. ஏன்னா அவங்களுக்கு உண்மையான கொள்கை எதிரி.
காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனையோ நெருக்கடிகள், நாளுக்கு நாள் காங்கிரஸ் கட்சியை போட்டு எந்த அளவுக்கு ஒடுக்க முடியுமோ அந்த கட்சியை அழிக்க முடியறதுக்கான வேலைகளை செய்யறாங்க. காங்கிரஸ் அவங்களுக்கான கொள்கை எதிரி, அவங்களுக்கு ஆதரவா இந்த பாஜக வந்து நிக்கல. ஆனா விஜய் கொள்கை எதிரின்னு சொல்றாரு. அந்த விஜய்க்கு ஒரு ஆபத்து, விஜய்க்கு ஒரு பிரச்சனை, மொத்த பாஜக வந்து களத்துல இறங்குறாங்க. அப்படிங்கும் போதுதான் நீங்க யாரு, உங்களை யாரு இயக்குறா அப்படிங்கிற ஒட்டுமொத்த விஷயமே இன்னைக்கு அம்பலமாகுது. ஒரு பக்கம் இஸ்ராஜா வராரு, குஷ்பு வராரு, குருமூர்த்தி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துது, ஆதவ அர்ஜுனா தனி விமானத்துல NSG பாதுகாப்போட அனுப்புறாங்க. டெல்லியில இருந்து அண்ணாமலை கூட ஒரு 8 பேர் வராங்க, எல்லா அமைச்சர்களா வராங்க, வந்து ஆய்வு செய்யறாங்க. அந்த ஊர் மக்களே சொல்றாங்க இங்க எந்த ஒரு சதியும் இல்ல, கூட்ட நெரிசல், இவங்க லைட் ஆஃப் பண்றதுதான் காரணம் சொல்லி ஊர் மக்கள் சொன்ன பிறகும் டெல்லிக்கு போய் லெட்டர் போடுறாங்க. மு.க. ஸ்டாலின் தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம், விஜய் மேல எந்த ஒரு தப்புமே இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அப்படின்னா அப்ப இந்த விஜய முழுக்க முழுக்க RSS தான் இயக்குது அப்படிங்கிற மிகப்பெரிய சந்தேகம் இன்னைக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல எழுந்திருக்குது. அதனாலதான் இன்னைக்கு விஜய் கட்சியில இருக்கக்கூடிய பல இளைஞர்கள், படிச்சு நல்ல கல்வி அறிவோட, சிந்தனை அறிவோட, கொள்கை அறிவோட இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் இன்னைக்கு அந்த கட்சியில இருந்து சாரை வெளியேறக்கூடிய நிகழ்வுகள் நடந்திருக்கு. திரும்ப திரும்ப நம்ம சொல்றது அதுதான், இளைஞர்கள் தயவு செஞ்சு சிந்தனையோட செயல்படுங்க. இவர் எனக்கு பிடிச்ச நடிகன், இவர் எனக்கு பிடிச்ச ஒரு ஆளு அப்படின்னு இல்லாம இந்த மாநில நலனுக்காக தான் இந்த அரசியல். ஒரு அரசியல்ன்றது அந்த மாநில நலனுக்கானது. நீ செலுத்தக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் இந்த மாநிலத்தோட எதிர்காலம் சம்பந்தமான ஒரு விஷயம். அதனால எனக்கு பிடிச்சவன் பிடிக்காதவன்றத ஓட்டு போடுறதை விட யாருக்கு ஓட்டு போட்டா அந்த மாநிலத்தோட நலன் பாதுகாக்கப்படும் அப்படின்றத உணர்ந்து ஓட்டு போடணும். அது இல்லாம என் தலைவர் அவரு சினிமா தியேட்டர்ல கத்துற மாதிரி தான் வெளியில கத்துவன்னு சொல்லி நீயே இருக்கக்கூடிய அவதூறுகளை பரப்புனா இன்னைக்கு மதியாளர்களுடைய மனைவி எப்படி நடுத்தர நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் உனக்கும் உன்னோட குடும்பத்துக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் ஏற்படும். நம்ம பரப்பக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் அது உண்மைத்தன்மையோட பரப்பணும். அது எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் உண்மைத்தன்மையோட பரப்பணும் அப்படிங்கறத இளைஞர்கள் தயவு செஞ்சு உணர்ந்து செயல்படணும். அதை விட்டுட்டு நீதிபதி மேலேயே நான் பழி போடுவேன், நீதிபதி மேலேயே அவதூறு பரப்போம் அப்படின்னா கடைசியில் அழிஞ்சு நிக்கிறது என்னவோ உன்னோட வாழ்க்கை தான் அழிஞ்சு போவோம். ஏன்னா இங்க சங்கிகள் மிகப்பெரிய அளவு அரசியல் சூழ்ச்சிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆந்திராவில் எப்படி பவன் கல்யாணோட ரசிகர்களை இன்னைக்கு சங்கிகளா மாற்றி மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சி நடக்குதோ அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு குறி வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுல எக்காரணத்துக்கு கொண்ட தாமரையை மலர வைக்க முடியாதுன்றது சங்கிகளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா அதை வந்து சினிமா வழியா தான் உள்ள கொண்டு வர முடியும். விஜய் வழியாவோ அவங்களோட ரசிகர்களை உள்ள இழுத்து, ஏன்னா இந்த ரசிகர்கள் எதையும் சிந்திக்க மாட்டான், இந்த ரசிகர்களை விஜய் வழியா உள்ள எடுத்து பாஜகவுடைய அரசியலை இங்க ஸ்டாண்ட் ஆக்கிக்கலாம், அந்த அரசியலை இங்க நிலைநிறுத்தலாம்னு சொல்றதுக்காக மிகப்பெரிய அங்க பவன் கல்யாணுக்கு என்ன நடந்ததோ அதே பாணியில தான் இங்க விஜய் வச்சு ஒரு அரசியல் நகர்த்தப்படுதோ அப்படிங்கிற மிகப்பெரிய சந்தேகம் எழுந்திருக்கக்கூடிய நேரத்துல அந்த ரசிகர்கள் கொஞ்சமாச்சும் சிந்திச்சு கல்வி அறிவோட செயல்படுங்க அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு மக்கள் உங்கள்கிட்ட மிக முக்கியமா கேட்டுக்கிறாங்க. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ், திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினம், சுகர் பலகினம், இனி கவலை வேண்டாம். உலகில் முதல் முறையாக 26க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா. 1,00,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.